கடலூர் வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் சேவல் ஜி.ஜே. குமார் ஆகிய நான் இந்த இயக்கத்தில் புரட்சி தலைவர் வழியிலும் புரட்சி அம்மா வழியிலும் இந்த இயக்கத்தில் சீரோடு சிறப்போடு பணியாற்றி இந்த மாவட்ட மக்களுடைய நன்மதிப்பையும் பெற்று புரட்சித்தலை அம்மாவுடைய ஆசியோடு 2006 கடலூர் சட்டமன்ற தொகுதியில் நிற்கப்பட்டு பல சரிகார கூட்டத்தால் தோற்கடிக்கப்பட்டு சொற்ப வாக்கு வித்தியாசம் 2000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தவிடேன். அம்மாவுடைய நன்மதிப்பை பெற்றேன். புரட்சித்தலை அம்மா அவர்களை பலமுறை நான் சந்தித்து அன்போடு அழைத்து உட்கார வைத்து பேசுவார்கள். பல ஆலோசனை சொன்னார்கள். பாசத்தை காட்டினார்கள். இயக்கத்தின் மீது பற்றும் பாசம் வருவதற்கு உண்மையாக இருந்தார்கள். ஒரு புரட்சித்தலை அம்மா இந்த இயக்கத்தை கண்டபோது இருக்கும்போது தலைவராக அம்மா முதலமைச்சர் இருக்கும்போது யார் போனாலும் யார் வந்தாலும் அப்படியாகப்பட்ட ஒரு தலைமை உட்கார்ந்தாதான் பேசுவன் தம்பின்ற அந்த தெய்வம் இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை. இன்னைக்கு கழகத்துடைய பொதுச் செயலாளராக ஏகோபித்த முடிவோட அனைத்து தொண்டர்களுடைய ஒத்துழைப்போட அனைத்து நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்போட பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த தேர்ந்தெடுக்கப்படும் போது எவ்வளவு பிரச்சனை, சட்ட சிக்கல், எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்பட்ட போதும் அம்மாவுடைய பார்வையை எப்படியோ அம்மாவை பார்க்குற பார்வைக்கு நம்ம பொதுச் செயலாளர்களை பார்த்தோம். ஆனால் இந்த பொதுச் செயலாளர்கள் அவரிடம் பல குறைகளையோ கடலூர் மாவட்டம் நடக்கிற தகவலையோ சொல்வதற்கு சென்றால் சந்திப்பது இல்லை. பல முறை நாங்கள் மாவட்ட செயலர் போனால் மாவட்ட செயலர் மட்டும்தான் பேசுவோம். நீங்கள்லாம் போங்க, வெளியே இருங்க, உள்ளே இருங்க அப்படின்னு அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன். பூங்கொத்து கொடுக்கறதுக்காக போகிறோம். தேர்தல் முடிந்த உடனே பொதுச் செயலாளரை போய் பார்க்கறதுக்கு போகிறோம். இந்த முன்னாள் மாவட்ட செயலாளர் சம்பத், ஒன்றிய பாடிகளாம் 16 பேர் 5 பேர் போகிறோம். ஒரு 20,000 ரூபாய்க்கு பொக்கே வாங்கிட்டு போகிறோம். எங்களை அனுமதிக்கலை. 2 வேட்பாளர் மட்டும் உள்ளே வாங்கினாங்க. எங்கள் நிலையை சொல்ல முடியல. நீங்கள் பொதுச் செயலாளராக வர்றதுக்காக உங்களுக்காக பாடுபட்ட அத்தனை உள்ளங்களும் நீங்கள் வருவதற்காக யாரும் முயற்சி எடுத்து நீதிமன்றம், சட்டமன்றம், சட்ட போராட்டம் யார் நடத்தி இந்த நிலைக்கு உங்களை அமர வைத்தார்களோ, யார் அவர்கள் உருவாக்கி எல்லாம் தந்தார்களோ அவர்களே இன்றைக்கு இந்த இயக்கத்தில் இல்லை. இயக்கத்தை விட்டு துரத்தப்பட்டீங்க, நடவடிக்கை எடுக்கப்பட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அது உள்ள நாங்கள் வரல. கடலூர் மாவட்டத்தில் NC சம்பத் மாவட்ட செயலாளர் மந்திரி இருந்தார். அந்த மாவட்ட செயலாளர் தவறு செஞ்சாரா தவறு செய்யலான்றது ஒரு விசாரணை இல்லை. உடனடியாக நீக்கப்பட்டீர்கள். அது கட்சியுடைய நடவடிக்கை. ஆனால் நீக்கப்படும் போது மாற்று நண்பர் கழகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, தொண்டர்கள் பல்வேறு சீனியாரிட்டி இருக்காங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறோம். 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு தம்பி மீண்டும் காணாமல் போயிருந்த மாவட்ட செயலாளராக இப்போ தாமோரம் நியமிக்கப்பட்டிருக்கார். இந்த குடும்பத்தில் அண்ணனும் தம்பியும் தான் பதவி வகிக்க வேண்டும் என்றால் காலம் பூரா அம்மாவுடைய உண்மையான விசுவாசிகள், தொண்டர்கள், தலைவருடைய தொண்டர்கள் எது என்ன வரும்? இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று எப்படி தோல்வி ஏற்பட்டது என்ற ஒரு விசாரணை கூட இல்லை. கூட்டி யாரையும் விசாரிக்கல. நியாயப்படி பார்த்தா, தர்மப்படி பார்த்தா இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று தலைமை தான் விளையிடணும். அவங்க தான் வந்து பதில் சொல்லிடணும். நாங்கள்லாம் உண்மையாக, நேர்மையாக, சத்தியமாக தலைவர் மீதும் அம்மா மீதும் ஆணையாக இந்த கழகத்தில் பணியாற்றும் சிறு துருப்புகள் இந்த கடலூர் மக்கள் மத்தியில் எந்த மூலையில் எந்த திசையில் இந்த மாவட்டம் இருந்தாலும் அப்பழுக்கு இல்லாத உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொண்டன் என்ற பேர் மட்டும் என்கிட்ட இருக்குது. ஆகையினால இன்னைக்கு கடலூரில் இந்த தேதியில் ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு படுத்தி நடத்துகிறார். கழகத்துடைய மாவட்ட அவைத்தலைவர் என்ற முறையில் ஒரு அழைப்போ ஒரு போன் தொலைபேசியோ கொடுக்கப்படவில்லை. நாங்களும் எதிர்பார்த்து வரல. இவர் மாவட்ட செயலாளர் ஆனால் இதை ஏற்றுக்கொண்டு
மாவட்ட அவைத்தலைவர் ஒன்றிய பொறுப்பு கீ போஸ்டில் கையெழுத்து போட்டு 3 நாளுக்கு முன்னர் கையெழுத்து பெற்றுக்கொண்டார்கள். நீங்கள் கையெழுத்து போடவில்லை, உங்கள் பதவிகளை எடுத்துருவோம் சொன்னார்கள். ஆனால் தலைமையினுடைய விசுவாசத்தின் பேரிலும் கொஞ்சம் நஞ்சம் இருந்த எடப்பாடியுடைய பாசத்தின் மேலும் நாங்கள் கையெழுத்தை போட்டு அளித்தோம். இந்த நிலையில் இன்னைக்கு செயல் வீரர்கள் கூட நடத்துறீங்க. நீங்களே பிரித்து நீங்களே அம்மாவுடைய தொண்டு தலைவருடைய தொண்டு என்ன வேலை என்ன இருக்குது? உங்கள் குடும்பத்தில் உள்ள அண்ணன் தம்பியை போட்டுட்டு சண்டை போட்டு இவங்க பதவியில் இருக்கும். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக இவங்க குடும்பம் இருக்குது. தாமோதரன் இருந்தார், அப்பயும் கோஷ்டி. ஜனார்த்தன் இருந்தார். நாங்கள் ஜனார்த்தன் 21 தொகுதி இருக்கும்போதே அப்பயே இருக்கக்கூடாது. அம்மாவுக்கு பல சோதனை வரும்போதெல்லாம் சிறைச்சாலைக்கு போயிருக்கோம். இன்றைக்கி சிறைச்சாலைக்கு போகல, எதையும் பண்ணலை. பதவி இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு தாண்டோடு தினமாக இந்த இயக்கத்தை வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க. வெற்றி பெற வேண்டிய தொகுதியை எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்து தீர்த்தாங்க. ஒட்டு மொத்தத்தில் ஒருவரை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு கங்கணம் கட்டி MC தம்பத்தை தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டு அவருடைய அண்ணனே இந்த இயக்கத்தை கொண்டாந்து மாவட்ட செயலாளர் எப்படி பணி செய்வது, அதையும் நாங்கள் ஏற்று அந்த தீர்மானத்தையும் ஏற்று கழகத்துக்காக கழகத்தின் உண்மை தொண்டன் என்னைக்கு கழகமே கொடியே இலையே குடியே என்று வாழ்ந்த இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற வேட்பாளர் நின்று அம்மாவால் அறிவிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்ட ஊர் இது. எவன் வேணாலும் தோற்கடிக்கப்பட்டானோ அவன்லாம் நீங்கள் ரொம்ப பேர் இறந்துட்டான், கொஞ்சம் பேர் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களுக்கு என்ன தகுதி வரும்? சமுதாய தகுதி இருந்தீங்களா? வன்னியரில் எவ்வளோ பேர் இருக்காங்க, போடுங்க. ஒரு மாஸ்டராக போடுங்க. காலமுறை வாய்ச்ச தங்கமணி இருக்கார், போடுங்க. சீனிவாசராஜா இருக்கார், மருத்துவரி ஆதித்யநாத், போடுங்க. இந்த கழகத்தை எவ்வளோ பேர் வச்சிருக்காங்க. எங்களுக்கு அந்த தகுதி இல்லை. சேவல்குமாருக்கு மாவட்ட செயலாளர் தகுதி இல்லைன்னா அது சமுதாய குற்றமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்றுங்க. அடுத்தவங்க யாரையோ பழி வாங்கிறதுக்கு, யாரையோ அழிக்கிறதுக்கு இந்த கட்சியில் உள்ள அத்தனை தொண்டனும் இன்னைக்கு இருக்கான். எனக்கு என்றைக்கும் இந்த மக்கள் ஆதரவு இருக்குது. இந்த ஊரில், நான் பிறந்த ஊரில், இந்த மண்ணில் 2,22,000 வாக்காளரையும் எனக்கு தெரியும். ஊரெல்லாம் இந்த தமிழ்நாடு முழுவதும் தெரியும். யாருக்கிட்டையும் எந்த கெட்ட பேரும் கிடையாது. இந்த இயக்கத்துக்கு துரோகம் பண்ணது கிடையாது. இந்த இயக்கத்துக்கு நடவடிக்கை உட்பட்டது கிடையாது. OPS EPS கூட EPS பக்கம் திறமையாக துணிவாளின்னு போராடின ஆள் நாங்கள்லாம். எவ்வளோ சோதனை சந்தித்தோம், எவ்வளோ ஜெயிலுக்கு 11 முறை ஜெயில் போயிருக்கு. இத்தனை தகுதி இருந்து இந்த இயக்கத்தில் தலை தூக்க முடியாத ஒரு நிலை போகுதுன்னு சொன்னால் அது சமுதாயமான ஒரு சூழ்நிலையும் போயிட்டு இருக்கிறதாகவும் என் மனசில் படுது. இதுக்கு மேலேயும் இந்த இயக்கத்தை நான் தொடர்ந்து பணியாற்றுவேன் என்று சொன்னால் அது ஏற்றுக்க முடியாத ஒரு சம்பவமாக இருக்குது. ஆனால் இந்த நிகழ்ச்சி மிகுந்த வருத்தம், மிகுந்த வேதனை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆத்மா இந்த பூமியில் இருக்கிறது உண்மையாக இருந்தால் இதுக்கு நீதி கிடைக்கும். ஆகையினால் இன்றைய முதல் இந்த கழகத்தில் எவ்வளோ காலம் உழைத்திருந்தாலும் கொண்டிருந்தாலும் இதுதான் நிலை என்பதை நான் அறிந்தேன். இன்று நான் வகிக்கின்ற பதவி மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவராக பணியாற்றி வருகிறேன். இன்று முதல் இந்த பதவியை நான் இந்த பதவியிலிருந்து விலகிக் கொள்கிறேன். என்றைக்கும் புரட்சித் அம்மாவுடைய தொண்டனாகவும் சங்கத் தலைவன் வங்க கடலோரம் தூங்குகின்ற அந்த தலைவனுடைய உண்மையான தொண்டனாகவும் இருப்பதற்காக நான் விரும்பி மன நிறைவோடு எந்த தூண்டுதலும் இல்லை, யாருடைய பேச்சையும் சொந்த அறிவோடு சொந்த சிந்தனையோடு இன்று முதல் இந்த கழகத்திலிருந்து விடுபட்டு செல்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நல்லவர்கள் வாழட்டும். நன்றி, வணக்கம்.